இட்லி தோசை கூட இந்த சத்தான இட்லி பொடியில நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்க. அடடா, டேஸ்ட் சும்மா வேற லெவல்ல இருக்கும். ஹெல்த்தியர் ஆப்ஷனும் கூட, ஏன்னா நம்ம சேர்க்கிற இன்கிரீடியன்ட் அப்படி. இதுக்கான மெஷர்மெண்ட் எல்லாமே ஸ்கிரீன்ல டாப்ல கொடுத்துருக்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கடாயில கருப்புளுந்து, உளுந்து, கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வறுத்து அதை ஒரு தட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, இருக்கட்டும். அதே கடாயில சீரகம், வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, காஞ்ச மிளகாய், கொஞ்சமா பெருங்காயம், கட்டி பெருங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கிட்டு அதையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. கொள்ளு, கருப்பெல்லு இதுல நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துக்கிட்டு அதையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. மக்கானா, பூசணி விதை, ஆளி விதை இதையும் நல்லா வறுத்துக்கிட்டு அதே தட்டில் கொட்டிக்கோங்க. ஃபைனலா முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, பூண்டு, கல்லுப்பு அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமா புளி சேர்த்து ஆற விட்டு கொரப்பா அரைச்சி எடுத்து சாப்பிட்டு பாருங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான இட்லி பொடி ரெசிபி நம்ம கிட்ட இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.